சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான அன்புக்கடல் சிவதந்தை. ஞானக் கடலின் அரவணைப்பில் அன்பை அனுபவிக்கும் ஆத்மா. நான் எல்லையற்ற அமைதியில் நிலைகின்றேன். தந்தையையும் கீதையின் எல்லையற்ற மகிமைகளையும் அறிந்து புரிந்ததால் ஒவ்வொரு வினாடியும் சமயம் சங்கல்பங்களை சிரேஷ்டமானதாக உயர்த்திக் கொண்டே செல்லும் மார்க்கத்தில் தீவிர கதியில் எனது ஆன்மீகப் பயணம் ஈடேறுகிறது. ஆத்மா எனது இருப்பிடமான பிரம்மாண்ட பரந்தாமத்தில் சுய உள்ளுணர்வோடு பரமாத்ம தந்தையுடன் சதாகாலமும் இருக்கின்றேன். தந்தையின் துணையோடு சாகாரத்தில் கர்மயோகி காரியங்களை செய்து கொண்டிருப்பதால் கர்மங்கள் யாவும் அகர்மங்களாக நிகழ்கிறது. பரமாத்ம தந்தையை ஆசிரியராக சத்குருவாக அடைந்திருக்கும் மகா பாக்கியசாலி ஆத்மா நான். கல்ப கல்பங்களுக்குமான தந்தையின் உறவை, சம்பந்தங்களை, தொடர்புகளை பிறப்புரிமையாகப் பெற்றிருக்கின்றேன். செய்பவரும் செய்விப்பவருமான இறைத்தந்தை கருவியான என்னை இயக்கிக் கொண்டிருக்கின்றார். கீதையின் உயர்ந்த வழியில் அழைத்துச் செல்லும் கருணைக்கடல் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் ஆத்மா நான். சதாகாலத்திற்கும் பாவ காரியங்களின் வேரிலிருந்து நீக்கி கர்ம பந்தனங்களில் இருந்து விடுபட்டு உலகாய கவர்ச்சிகளின் யாதொரு வம்சமும் அம்சமும் எம்மை நெருங்காமல் தந்தை உங்களது பாதுகாப்பில் பாலனை தருகிறீர்கள். பவித்திரதா தந்தையோடு இணைந்து சிவசக்தி சொரூபமாக இருக்கின்றேன். சிவதந்தையிடம் முக்காலமும் பெறும் அனைத்து பிராப்திகளையும் சிருஷ்டியில் படைப்புகள் அனைத்திற்கும் சுப விருப்பம், சுப சங்கல்பம், சுப பாவனைகளோடு கொண்டு சேர்க்கின்றேன். படைப்புகள் அனைத்தும் பரமாத்ம சுகத்தையும் அமைதியையும் மிக உயர்ந்த திருப்தியோடு அடைந்து அனுபவம் கொள்ளட்டும். காயம் படைப்புகள் சொந்த தேசத்திற்கு செல்லும் தகுதியை அடையட்டும். முக்தி ஜீவன் முக்தியை பெற்றுக்கொள்ளும் வினாடி அனைத்துக்கும் உரிமையாக கிடைக்கட்டும். மகா சாகரம். ஞானக்கடல் அன்பு தந்தைக்கு நன்றிகள். நல்லது. சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, தந்தை ஞானம் நிறைந்தவராக இருக்கின்றார். அவரை அனைத்தையும் அறிந்தவர் எனக் கூறுவது தலைகீழான, அதாவது தவறான மகிமையாகும். தந்தையின் கூடவே பாரதத்திற்கும் மிகவும் மகிமை இருக்கின்றது. கீதைக்கும் அளவற்ற மகிமை இருக்கின்றது. அனைத்து சாஸ்திரங்களுக்கும் முதன்மையானது கீதை. சைத்தன்யமான ஞான கங்கைகள் உங்களுக்கும் மிகவும் மகிமை இருக்கின்றது. ஞானம் என்றால் பகல் சத்யயுகம் மற்றும் திரேதாயுகம். பக்தி என்றால் இரவு துவாபரயுகம், கலியுகம். அனைத்து கண்டங்களும் அழிந்தாலும் பாரதம் மட்டும் அழியாது. பாபா கூறுகின்றார், நான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்காகவே வந்திருக்கின்றேன். நான் ஒருமுறை மட்டுமே வந்து பழைய உலகை புதியதாக ஆக்குகின்றேன். அவர் அனைவர் உள்ளத்தை அறிந்தவர் அல்ல. இது தவறாகும். ஆத்மாக்களாகிய நமது இருப்பிடம் பிரம்மாண்டம், இனிமையான வீடு ஆகும். குடும்பச் சூழ்நிலையில் இருங்கள், ஆனால் ஸ்ரீமத் படி நடந்து செல்லுங்கள். தந்தையாகவும் இருக்கின்றார். நீங்கள் மாணவர் எனில் ஆசிரியராகவும் இருக்கின்றார்.
பிறகு குழந்தைகளுக்கு சத்கதி கொடுத்து சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்வதால் தந்தை ஆசிரியர் மற்றும் குருவாகவும் ஆகின்றார். நான் தான் பதீத பாவனராக இருக்கிறேன். எவ்வளவு முடியுமோ நினைவு செய்வதை அதிகப்படுத்துங்கள். வாயால் சிவபாபா என்று சொல்ல வேண்டியதில்லை. மரணம் எதிரிலேயே உள்ளது. ஐயோ என்ற சூழ்நிலைக்குப் பிறகு வெற்றி முழக்கம் ஏற்படும். பாரதத்தில்தான் இரத்த ஆறு ஓடும். உள்நாட்டுப் போருக்கான சூழலும் தென்படுகிறது. நல்ல முயற்சியாளர்கள் ஸ்ரீமத் படி நடந்து நல்ல பதவி அடைவார்கள். நடைமுறை பழக்கங்களும் நன்றாக இருக்க வேண்டும். பிறகு இதுவே 21 பிறவிகளுக்கு சேர்ந்து வரும். செய்பவரும் செய்விப்பவருமானவர் செய்வித்துக் கொண்டிருக்கிறார். நான் கருவியாக இருக்கிறேன். இதே நினைவினால் வெற்றி ஏற்படுகிறது. நிமித்தம் என்று புரிந்திருக்கும்போது மாயையை வென்றவராக ஆகிவிடுகிறீர்கள் மற்றும் டபுள் லைட் கூட ஆகிவிடுகிறீர்கள். கூடவே வெற்றியும் அவசியம் கிட்டுகிறது. நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.